Hi guys, this is my first YouTube channel. In this video, we can see class 11 CBSE NCERT book. Okay, we will see the first chapter on this video. So, support to my channel guys. Okay, we will see the introduction to the computer system. In this textbook, they have clearly explained the basic concept of the computer system. First of all, we have to learn the concept of the computer system. Computer is nothing but it is the electronic device. In this computer, we have see the two types of devices. One is input devices and another one is output devices. ஓகே, இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் டு த கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகே, டிஸ்பிளே ஆகுதா? ரொம்ப ஈஸி. கம்ப்யூட்டர் சிஸ்டம்னாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகேங்களா, நம்ம டிவி, மொபைல் ஃபோன், ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் டிவைஸ் தான், ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அதே மாதிரி கம்ப்யூட்டரும் ஒரு எலக்ட்ரானிக், இட்ஸ் அ டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகேங்களா, இதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்கணும். என்னென்னா இன்புட் அவுட்புட். இன்புட்னா நம்ம ஒரு கமாண்ட் வந்து கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணுறது இன்புட். அவுட்புட்னா நம்ம பண்ணுற கமாண்டை கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டை மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணும், அதான் அவுட்புட். இது வந்து நம்ம டெப்த்தாக போக போக பார்க்கலாம். ஓகே, நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்படின்னாலே கம்ப்யூட்டர் கூட ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, CPU. CPU இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். வி ஆல் நோ தட். ஓகேங்களா, இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்சது சிபியூனா கம்ப்யூட்டர் பக்கத்தில் இருக்க ஒரு டப்பா, அவ்வளோதான், அதுதான் தெரியும். பட் இட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் த சர்க்கியூட்ஸ். கம்ப்யூட்டர் பாக்ஸ்க்கு உள்ளே வந்து மைக்ரோனா எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்னோண்டு. ஓகேங்களா, அது வந்து எலக்ட்ரான் அளவுக்கு, எலக்ட்ரான்ஸில் நம்ம வந்துட்டு பார்க்க முடியாது, மைன்யூட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த சிபியூ சிபியூனாலே அதுக்குள்ளே பிளேஸ் ஆகிருக்கிறது மட்டும்தான் சிபியூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இட் இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். அது இல்லைனா ஒன்றும் இல்லை. நமக்கு எப்படி ஹியூமனுக்கு வந்து பிரெயின் எப்படி முக்கியமோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு வந்து சிபியூன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகேவா, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து அதில் பர்மனண்ட் மெமரி, டெம்பரவரி மெமரி ரெண்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, போக போக கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஃப்ளோட் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃப்ளோட் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேவா, என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகேங்களா, செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் இது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம கொடுத்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைமரி மெமரியும் வந்து நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். என்னதுன்னா டைப்ஸ் ஆஃப் மெமரி எடுத்து பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்கும். 2 டைப்ஸ் இல்லை, நமக்கு பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது 2 டைப்ஸ், ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரியில் என்னென்ன இருக்கும், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி, இந்த 2 இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா, கண்ட்ரோல் யூனிட் CU. கண்ட்ரோல் யூனிட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போது நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு டேட்டா, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கீபோர்டில் வந்துட்டு நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம். கீபோர்டில் கொடுக்கும்போது அதோட இன்புட் வந்துட்டு கண்ட்ரோல் யூனிட் வாங்கிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு மெமரிக்கு கொண்டு போவோம். மெமரிக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு மானிட்டரில் நம்மளுடைய அவுட்புட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை. நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், ALU அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா
கால்குலேஷன் அந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறது. ப்ளஸ்ஸு மைனஸு டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே பண்ணுறது தான் வந்து இதோட வேலை. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸ். நான் ஆல்ரெடி சொன்னதா, இன்புட்னா என்னது, நம்ம வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு பாஸ் பண்ணுறோம் ஓகேங்களா, அது எது மூலிமா வந்துட்டு பாஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்புட் டிவைசஸ். அதுக்குன்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஓகேங்களா. கீபோர்டு காமனாக தெரிஞ்சது கீபோர்ட் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு டேட்டா கொடுக்குறோம், கீபோர்டில் கொடுத்து அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணி அவுட்புட்டில் வந்து மானிட்டரில் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான் ஓகேங்களா. அவ்வளோதான் எதோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். இப்போ வந்துட்டு ஒரு ப்ராசஸ் டைமில் வந்துட்டு CPU வந்துட்டு டேட்டாவாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு டேட்டாவாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா லோக்கல் மெமரியில் ஓகேவா. இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்துட்டு ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. ரெஜிஸ்டர்னால் அது ஒரு CPUவில் வந்து ஒரு பார்ட்னா அது ஓகேங்களா. அது வந்து லோக்கல் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. So we can move to the next topic. The next topic is input devices and output devices. ஓகேங்களா. நம்ம வந்து பேசிக்காக சின்ன கிளாஸ் படிக்கும் போது பார்த்துருப்போம் எதுலாம் வந்துட்டு அவுட்புட் டிவைஸ், எதுலாம் இன்புட் டிவைஸ் ஓகேங்களா. இதில் வந்துட்டு நாலு இது கொடுத்து வச்சுருக்காங்க, 4 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. இன்புட் டிவைஸில் வந்துட்டு கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், டச் ஸ்க்ரீன் ஓகேவா. இன்புட்னாலே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு கமாண்ட் பண்ணுறோம், கம்ப்யூட்டருக்கு வந்து கொடுத்ததை அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு ரிட்டன் அவுட்புட் வந்துட்டு கம்ப்யூட்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணணும் ஓகேவா. எது மூலிமா நம்ம வந்துட்டு இன்புட்டை பாஸ் பண்ணலான்னு சொன்னால் ஒன்று கீபோர்ட் ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மவுஸ், அதுக்கப்புறம் ஸ்கேனர், டச் ஸ்க்ரீன் வந்துட்டு நம்ம மொபைல் ஓகே. இதில் வந்துட்டு நம்ம டெப்த்தாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஓகேங்களா. ஏன்னா நமக்கு 11th போர்டு எக்ஸாமும் தெரியாது, பட் இருந்தாலும் பேசிக்கான விஷயம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. ஸோ அவ்வளோதான். இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைஸ்னால் என்னது, எந்தெந்த டிவைஸ் வச்சு நம்ம வந்துட்டு டேட்டாவை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், எப்படி கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், இது வந்துட்டு நமக்கு டெரிட்டட். ஸோ we can move to the next topic. Okay, can we see the next topic? Computer memory. நமக்கு வந்து ஹியூமனுக்கு எப்படி ஒரு மெமரி இருக்கோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு மெமரி இருக்கும். ஹியூமனுக்கு வந்துட்டு 2 types ஆஃப் மெமரி இருக்குது ஓகேங்களா. ஒன்று வந்து பர்மனெண்ட், இன்னொன்று வந்து டெம்பரவரி. அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் இருக்குது. பர்மனெண்ட் மெமரினா நம்ம வந்து இப்படியே எடுத்துக்கலாம். நான் ஒரு புக்கை படித்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுன்னா அது என் லைஃப் லாங் டைம் பீரியட் வரைக்கும் எனக்கு வந்து மடியில் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் இதுவே நான் அந்த புக்கை எடுத்து அதில் இருக்க லைன்ஸ்லாம் நான் வந்துட்டு மீனிங்ஸ், அர்த்தம், அதோட கண்டென்ட் எனக்கு புரியாமலே நான் அதை மக்கப் பண்ணேன்னா அது வந்து டெம்பரவரி மெமரி. கொஞ்ச நாள் வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். பட் நான் வந்து புரிஞ்சு படித்தேன்னா அது எனக்கு லைஃப் லாங் வரைக்கும் எனக்கு வந்து மெமரி மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து பர்மனெண்ட், இது வந்து டெம்பரவரி. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு 2 types ஆஃப் மெமரி இருக்குது ஓகேங்களா. இதில் வந்துட்டு 2 types ஆஃப் மெமரி இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி மெமரி, இன்னொன்று வந்து செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரினா அது ஒரு மெயின் மெமரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. ப்ரைமரி மெமரிக்கு மெயின் மெமரின்னு சொல்லிட்டு இன்னொரு நேம் இருக்குது. செகண்டரி மெமரி வந்துட்டு ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, அதுதான் ஓகேங்களா. 2 type ஆஃப் மெமரி இருக்குது. ஓகே, நம்ம வந்துட்டு பார்க்கலாம்.